ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரோஸ் அறுவடை இன்றைக்கி பாருங்கள். இது புதுசாக இன்றைக்கி பூத்துருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பூத்துது இந்த பூ. திருப்பி இப்போ பூத்துருக்கு. இவ்வளோ பூ பூத்துருக்கு. காய் கத்திரிக்காயும் அறுவடை பண்ணிடலாம். கத்திரிக்காய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நிறைய காய்ச்சிருக்கு. கத்திரிக்காயும் அறுவடை பண்ணிடலாம். எல்லா பூ காய் எல்லாம் அறுவடை பண்ணிடலாம். உங்களுக்கு யூஸான வீடியோ தான் நான் போடுறேன். உங்களுக்கு யாருக்கும் யூஸ் இல்லாமல் போடலை. நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் அதில் நன்மை இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு நீங்கள் சந்தோஷமாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆர்கானிக் உரங்க போட்டு நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பூ காயெல்லாம் நமக்கு வர்றது பெரிய விஷயம் தானே. இது பாருங்க, மிளகா, இந்த மாதிரி பச்சை மிளகா இதெல்லாம் எவ்வளோ காய்க்குது. நம்ம இதுக்கு எந்த உரமும் போடல. நான் வெளியில் கெமிக்கல் உரம் எதுவுமே போடல. நான் ஃபுல்லாக அரிசி கழுவும் தண்ணி, நம்மளோட காய்கறி கழுவுங்க, இது மட்டும்தான் நான் போட்டு ஆர்கானிக்காக எல்லாம் தயார் பண்ணுறேன். நீங்களும் இது போல் வேஸ்ட்டாக போகிறத வச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இதுலேருந்து ஒரு பூ பூத்தா சந்தோஷம், ஆனால் பல பூ பூத்து சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? இது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருங்க. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் என்னோடய வீடியோவை பார்த்து எல்லோரும் நீங்களும் இது போல் செடி நட்டு சந்தோஷமாக இருங்க. டெய்லி நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா, காலையில் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் எல்லாம் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயில் ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதோ குறை இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அறுவடைக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாம் அறுவடை பண்ணலாம் வாங்க. எல்லாம் நிறைய இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அறுவடை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக காய் முள் காய், கண்ணாடி காய், பியூட்டி காய், சூப்பர் காய் பாருங்கள். முதல் கத்திரிக்காய் அறுவடை. இது 2வது அறுவடை. ஃபஸ்ட்டு அறுவடை இதை பண்ணுறோம். இப்போது வாங்க, பூவெல்லாம் அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். முதல்ல கத்திரிக்காய் அறுவடை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே இன்னொரு காயும் இருக்குது. இதில் 2 காய் இருக்குது. ஒன்று பறிச்சிக்கலாம், நிறைய பிஞ்சு இருக்குது. அடுத்து இந்த காய் அறுத்துக்கலாம். எல்லாம் வெயில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், இதையும் பறிச்சிக்கலாம். பெரிய கத்திரிக்காய் இருக்கும். 2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். ஒரு 3/4 கிலோ தக்காளி, 1 கிலோ அவரைக்காய் கொத்தாக காய்ச்சி தொங்குது பாருங்கள். எப்படி இது பாருங்கள், அரைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரையும் கலந்தது. இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகா, பழுத்த மிளகா. இன்றைக்கி அறுவடை, இந்த வாரத்துக்கு தேவை போதும். இதுவே மீதி விட்டுட்டு வந்துட்டேன். பெரிய ரோஸ் ஒன்று பூத்துது, எடுத்துன்னு வந்துட்டேன். இது 7 days ரோஸ் ஒன்று பூத்துது. பன்னீர் ரோஸ் பாருங்கள். அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு எதுக்கு அந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல.
உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் யாராவது சொல்லுங்கள், அதுக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காக அந்த கோடு கோடாக வருது, அது எதுக்குன்னு எனக்கு